ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கும்பம் 26 டிகிரி. இது தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. இந்த ரகசியங்களை நாம் உணர்ந்து கொள்ள இந்த பிரபஞ்சத்தின் தன்மையும் தனிமனித வாழ்க்கையில் இருக்கும் ஆச்சரியங்களும் ஒன்றொன்றாக பிடிபடத் தொடங்கும். பூமியிலேயே மிக அதீதமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கிற இடங்கள்லாம் உண்டு. இப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் நல்லா சொல்கிறாங்க இல்லைங்களா? மனிதனின் காலடிப்படாத இடங்கள், கடலின் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, பூமியிலே இருக்குது. அந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் வான்வெளி மண்டலத்தில் இந்த கும்பத்தின் 26வது டிகிரி ஒரு ரகசியங்கள் நிரம்பிய இடம். டிகிரி வயசில் இது கும்பம் 26வது டிகிரின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நட்சத்திர பாதாச்சார அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் உலகம். கும்பத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் வரும். அதில் அந்த 26வது டிகிரி வர்றது பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் விழும். இந்த 26வது டிகிரிக்கு என்ன ஒரு விசித்திரமான அமைப்பு இருக்குது. ஒரு கிரகம் இந்த டிகிரியில் இருந்துச்சுன்னா அது முற்றிலும் செயலிழந்து போய்விடும். இதை கும்பத்தின் குருட்டு பாகை அப்படின்னு மூல நூல்களில் சொல்லி வச்சுருப்பாங்க. கும்பத்தின் குருட்டு பாகை. நார்மலாகவே பார்த்திங்கன்னா சிம்மம் எனும் சூரியன், அரசு கிரகமான சூரியனின் மூலத்திரிகோண வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடு தான் கும்பம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒளியே பெற முடியாத ஒரு இடம், அதாவது சூரியனுடைய ஆத்ம ஒளி சேர்ந்தடையாத ஒரு இடம்னா அதை கும்பம்னு சொல்லுவாங்க. அதனால் கும்பலக்னம், கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய வாழ்வியல் துன்பங்களுக்கு ஆளாகிறது, தாய் தகப்பனுடைய அனுசரணை கிடைக்காம போயிடுறதுன்னு நிறைய சிரமங்களை சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. நிறைய துன்பங்களை சந்திக்கக்கூடிய லக்னங்களில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பாதகஸ்தானமாக விளங்குறதும் கும்பம் தான். காலபுருஷனுக்கே பாதகத்தை தரக்கூடிய, வில்லங்கத்தை தரக்கூடிய வீடு எதுன்னா கும்பம். இந்த கும்ப வீட்டில் எந்த கிரகங்களும் பெரிய அளவில் வலுவே அடையாது, சனியை தவிர. குரு பகவானுக்கு நிலைத்த வீடுகளில் ஒரு வித வலு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர் ஒரு மாதிரி பவராக இருப்பார்னாலும் கூட இது ஒரு ஒளியற்ற வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது குருட்டு பாகை 26வது டிகிரி. இங்கே நவக்கோள்களில் எந்த கோள்கள் அந்த பாகையில் அமர்ந்தாலும் அது தன்னுடைய செயல்திறனை முற்றிலுமாக இழந்துவிடும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு லக்னாதிபதி போய் அங்கே உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறகுறீங்க, லக்னாதிபதி போய் இந்த இடத்துல உட்காந்துறார், 26வது டிகிரியில் உட்காந்துருக்கார். பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பர்டிகுலராக அந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ உங்கள் லக்னாதிபதியே செயல் இழந்து போவார். 2ஆம் அதிபதி உட்கார்ந்தா தனாதிபதி செயல் இழப்பார். 3ஆம் அதிபதி உட்கார்ந்தா தைரிய வீரியாதிபதி செயல் இழப்பார். 2 கூடையவர் 12 கூடையவர் எந்த ஒரு ஜாதகத்திலையும் போய் இந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்தாங்கன்னா, அதாவது உங்கள் லக்னத்துக்கு 2, 12 கூடையவர். ஒரு உதாரணமாக நீங்கள் துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய். 12ஆம் அதிபதி யார்? புதன். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் போய் அந்த 26வது டிகிரியில் உட்காந்தாங்கன்னா உங்கள் கண்ணு கெட்டு போய்டும். குருட்டுப்பாகை, கண் பாதிக்கப்படும் அமைப்பு. கண் ஒளி கெட்டு போகும், குடும்ப வாழ்க்கை கெட்டு போகும், அயன சயன போக சுகம் கெடும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் அதிபதிங்கிறவர் போய் இந்த 26வது டிகிரியில் குருட்டு பாகையில் அமர்ந்தார்னா குழந்தைகள் கெட்டு போகும், பூர்வீகம் கெட்டு போகும். அப்போ எந்த ஸ்தானத்துக்குடைய கிரகமும் இந்த பர்டிகுலர் 26வது டிகிரியில் உட்காரக்கூடாது. சரி, இப்போ நான் கும்பலக்னம், எனக்கு லக்னாதிபதி சனி அங்கேயே ஆட்சியாக இருக்கார், அவர் 26வது டிகிரியில் தான் இருக்காருன்னா கண்டிப்பாக உங்கள் லக்னம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இங்கே லக்னாதிபதி ஆட்சின்னு பலன் எடுத்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஜாதகர் தன்னம்பிக்கை இல்லாதவராக, செயல்திறன் இல்லாதவராக வாழ்ந்துட்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் விளங்கி கொள்ள முடியாத சூட்சுமங்களில் இதுவும் ஒன்று. கும்பத்தின் 26ஆம் டிகிரி. எண்கணித சாஸ்திரப்படி இந்த 26 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரை குறிக்கும். அதிகப்படியான வாழ்வியல் துன்பங்களை தரக்கூடிய எண்களில் அதுவும் ஒன்று. நியூமராலஜிக்கல் படி 26ஆம் தேதியில் பிறந்தவங்க நிறையா சொல்லொன்னா துயரங்களை அனுபவிப்பாங்கன்னு மேல்நாட்டு சாஸ்திரமும் எண்கணித சாஸ்திரமும் சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அனுபவ அறிவில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த 26வது டிகிரியை பற்றி நம்ம மூல நூல்கள் எல்லாமே கும்பத்தின் குருட்டு பாகைன்னே தான் சொல்லி வச்சுருக்கோம். குருட்டு பாகை, அது வேலை செய்யாத இடம் அப்படி.
எப்படி ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே போகிற வண்டி வாகனங்கள் விமானங்கள் கப்பல்கள்லாம் மறைஞ்சு போயிடுதுன்னு நம்ம ரொம்ப காலமாக படிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செயலிழந்து போகுது. எக்ஸாக்டாக சிம்மத்தின் ஒளி துளி கூட விழாத ஒரு பாகை அப்படிங்கிறத இந்த இடத்த குறிப்பிடலாம். இதுக்கு நேர் 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மூலத்திரிகோண ஆத்ம ஒளியை தரக்கூடிய மூலத்திரிகோண வீடு. ஜோதிட சாஸ்திரத்தின் அரசன்னா யாருன்னு கேட்டால் நம்ம சூரியன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ சூரியனுடைய அந்த மூலத்திரிகோண வீடு அதற்கு நேர் 7ஆம் இடம் தான் இந்த இடம். இங்கே நட்சத்திர பாதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் அது பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கும். இங்கே ஒளி மிகுந்த இடம் அப்படின்னு ஒரு இடத்த எடுக்கணும்னா அதை பூரம் 4ஆம் பாதமாக எடுக்கலாம். ஒளியே இல்லாத இடம் அப்படின்றத எடுத்துட்டோம்னா பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் எடுக்கலாம். புரட்டாதி 2ஆம் பாதங்கிறது அந்த 26வது டிகிரிக்குள்ளார வரும். இதில் புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிற எல்லா கிரகமும் செயலிழந்து போயிருமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. மொத்தம் ஒரு நட்சத்திர பாதங்கிறது 3.20 டிகிரி. அதில் பர்டிகுலராக அந்த 26வது டிகிரியில் உட்காந்துருக்க கிரகங்கள் முற்றிலும் செயலிழக்கும். இதில் சூரியன் இருந்தாருன்னா உங்களுக்கு சம்பாத்திய திறமை குறைஞ்சு போகும், தகப்பனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இல்லாமல் போகும். சந்திரன் இருந்தார்னா தாயாதி வர்க்கத்தினால் கிடைக்கிற நன்மைகள் இல்லாமல் போகும். மனநிலையில் நிறைய பாதிப்புகள் வருவதற்கான விதிகள் உண்டாகும், உடல் கெடும். செவ்வாய் இருந்தார்னா சகோதர உறவு கெடும், பூமி லாபம் கெட்டு போகும், உங்களுக்கே ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், தைரிய வீரிய செயல்திறன் குறைஞ்சு போகும். புதன் போய் உட்கார்ந்தாருன்னா அறிவு ஆற்றல் செயல்திறன் நுண்ணிய அறிவாற்றல்ங்கிறது இல்லாமல் போயிடும். சுக்கிரன் உட்கார்ந்தாருன்னா காம சிந்தனைகள் இல்லாமல் போயிடும், தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போயிடும். குரு போய் அந்த இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் 26வது டிகிரியில் உட்காரும்போது பணத்தை மதிக்கும் தன்மை இல்லாமல் போகும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். சனியே அந்த இடத்துல லக்னாதிபதியாக இருந்து ஆட்சி வரும்போது கூட ஜாதகருக்கு அந்த செயல்திறன் முன்னேற்றங்கிறது இல்லாத மாதிரி போயிடும். ஆயுள் பலம் கம்மியாக போயிடும், அல்லது ஆயிலே தேவையில்லைங்கிற மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பாவக்கோள்கள் கூட அந்த இடத்துல செயல்பட முடியாது. அது ஒரு நியூட்ரல்டு பொசிஷன். நல்லவராகவும் ஒருத்தர் செயல்பட முடியாமல் கெட்டவராகவும் செயல்பட முடியாமல் இந்த பிரபஞ்சத்தில் கூட பிளாக் ஹோல்ஸ்னு நிறையா சொல்லுவாங்க, கருந்துளைகள். அந்த கருந்துளைகள் மாதிரியான ஒரு இடம் தான் இந்த கும்பத்தின் 26வது பாகை. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம அறிந்து கொண்ட விஷயங்கள் இந்த கையளவு இருக்குன்னா, அறிந்து கொள்ளாத விஷயங்கள் கடல் அளவுக்கு இருக்குது. அந்த அறிந்து கொள்ளாத விஷயங்களில் இதுவும் ஒன்று. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல்களில் இந்த மாதிரியான அரிதான அறிந்து கொள்ள இயலாத புதிரான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த கும்பத்தின் குருட்டுப்பாகை. இந்த கும்பம் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும்போது சூரியனுக்கு நேர் 7ஆம் இடமாக வர்றதுனாலையும் சூரிய பகவானுடைய புத்திரர் தான் சனிங்கிறதுனாலையும் அவர் பிறந்த உடனே தகப்பனை பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் உருவானதுனாலையும் என் கண்ணிலே அவன் படக்கூடாது, எங்கேயாவது கொண்டு தூரமாக போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு இருளடைஞ்ச இடத்துல அவர் வளர்ந்ததாகவும் புராண கதைகளும் சொல்லுது. அப்போ இந்த கும்பம்ங்கிறது அந்த வீடு தான். சூரியனுடைய ஒளி நேர் 7ஆம் இடம் சுத்தமாக படவே முடியாத ஒரு இடமா இருந்து அதுலேயும் அந்த பர்டிகுலர் பாகைக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. எந்த கிரகத்தையும் செயலிழந்து போக வைக்கும் தன்மை அந்த இடத்துக்கு உண்டு. அப்போ ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் அந்த வீட்டில் இல்லாமல் அந்த இடத்துல பர்டிகுலராக இல்லாமல் இருக்கிறது நல்லது. இது நட்சத்திர பாதாச்சார அடிப்படையில் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் வரும். மோஸ்ட்லி பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிற கிரகங்களே கூட பார்த்திங்கன்னா பெருசாக செயலை செய்ய முடியாதபடி ஒரு மாதிரி தடுமாறும். புரியுதுங்களா? ஒரு சூறாவளி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல இந்த சென்ட்ரு பாயிண்டில் இருக்க ஒரு விஷயம் சுத்தமாக சுக்குநீராகிடும். அதை நோக்கி நெருங்கி போக போக போகவே ஒரு வாகனமோ தனி மனிதரோ பாதிப்புக்கு உள்ளாவாங்கங்கிறது மாதிரி அந்த ஒரு நட்சத்திர பாதம்ங்கிறது ஆத்ம ஒளியை பெற முடியாத ஒரு இடத்துக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த டிகிரி இருக்குங்கிறதுனால இந்த பாதிப்பின் அளவுகளை சற்று உணர முடியும். அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குங்கும் போதே அந்த உணர்வுகள் தோன்றும். மனதளவில் பாதிப்புகளை தருவது செயலற்ற தன்மையை தரும் இடம் இது. குறிப்பாக பார்வை தீட்சண்யம் செயல்திறன் இல்லாமல் செய்துவிடும் தன்மை அந்த கும்பத்தின் 26வது பாகைக்கு 26வது டிகிரிக்கு உண்டு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.